ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நான் எங்கள் வீட்டு பூனைக்குட்டிங்களுக்கு ஆன்டி ரேபிஸ் வேக்சின் போட கூப்பிட்டு போயிருந்தேன். அதை தான் இந்த வீடியோவில் காட்ட போகிறேன். ஆன்டி ரேபிஸ் தடுப்பூசி வந்து ரொம்ப முக்கியமான தடுப்பூசி பூனைங்களுக்கு. அதை போட்டால் அவங்களுக்கும் ரேபிஸ் வராது, அவங்க நம்மளை கடித்தா நமக்கும் ரேபிஸ் வராது. எல்லாருக்குமே தெரியும் ரேபிஸ் வந்து ரொம்ப மோசமான நோயின்னு. அதனால் பூனை வளர்க்குற ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய பூனைக்குட்டிக்கு கண்டிப்பாக இந்த தடுப்பூசியை போட்டுருங்க. எங்கள் வீட்டு பூனைக்குட்டிங்க பிறந்து 4 மாதம் முடிஞ்சு 5வது மாதம் ஆயிடுச்சு. இந்த ஆன்டி ரேபிஸ் வேக்சின் வந்து 3வது மாதத்துக்கு அப்புறத்துலேருந்து எப்போ வேணாலும் போட்டுக்கலாம். அதனால் இன்றைக்கி தான் அவங்கள நாங்கள் கூப்பிட்டு போகிறோம். மெட்ராஸ் வெட்டினரி காலேஜ் ஹாஸ்பிட்டலுக்கு தான் கூப்பிட்டு போகிறேன். அங்கே 10:30 மணிக்குள்ளே வந்து வேக்சின் போடணும்னு சொல்லுவாங்க. அது எங்கள் வீட்டிலேருந்து கொஞ்சம் தூரம், அதனால் சீக்கிரமாக கிளம்புனா தான் போக முடியும். அதனால் அவசரமாக சமையல் வேலையெல்லாம் முடித்தேன். காலையில் டிஃபன், இட்லி, சட்னி, மத்தியானத்துக்கு லஞ்ச் எல்லாமே செஞ்சு வச்சுட்டு தான் கிளம்பணும். எவ்வளோ சீக்கிரமாக எழுந்திரிச்சு அவசரமாக வேலை செஞ்சால் கூட வந்து டைமுக்கு என்னால் கிளம்பவே முடியல. அது ஏன்டா அப்படி லேட் ஆகுதுன்னு எனக்கும் தெரியல. அவசரமாக தான் வேலையெல்லாம் பண்ணுறேன். ஆனால் அன்றைக்கும் அப்படி தான் லேட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த 2 பேரையும் கூடைக்குள்ளே வச்சு கிளம்புறதுக்குள்ளே 9 மணி ஆயிடுச்சு. கூடையை பார்த்தோடனே 2 குட்டி பூச்சைங்களுக்கும் ஒரே ஜாலி. ஆகா, நம்ம எங்கேயோ வெளியே போகிறோன்ட்டு அவங்களும் ஜாலியாக வந்து கூடைக்குள்ளே உட்காந்தாங்க. தெரியாதில்ல அவங்களுக்கு தடுப்பூசி போட போகிறோன்னு. அப்புறம் ஓலா ஆட்டோ புக் பண்ணி ஒரு வழியாக வீட்டை விட்டு கிளம்பியாச்சு. சென்னை கேஎம்சி வந்தாச்சு. இதிலேருந்தும் கொஞ்சம் தூரம்தான். அது வேப்பேரின்னு சொல்லுவாங்க, அங்கே இருக்குது மெட்ராஸ் வெட்டினரி காலேஜ் ஹாஸ்பிட்டல். இதுதான் அதோட மெயின் கேட் என்ட்ரன்ஸு. உள்ளே வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். எல்லாத்துக்குமே தனித்தனி பிளாக் இருக்குது. என்ன ஆடு மாடு எல்லாமே தனித்தனியாக இருக்குது. நம்ம வந்து கேட்டு டாக் அது எங்கே இருக்குதுன்னு கேட்டுட்டு போகணும். வேக்சினேஷனுக்குன்னு தனியாகவே பிளாக் வச்சுருப்பாங்க. இதுதான் மெயின் பிளாக்கு. இங்கே தான் போய் கேட்டோம் எங்கே போகணும்னு. அவங்க சொன்னாங்க பின்னாடி வந்து இந்த கலைஞர் கருணாநிதி பிளாக்னு இருக்குது, அதுதான், அங்கே போயிட்டு நீங்கள் வந்து கேளுங்க அப்படின்னு சொன்னாங்க. உடனே நாங்கள் அந்த பிளாக் தான் போனோம். அங்கே தான் பேமெண்ட் கவுண்டர். 2 பேருக்கும் வந்து 100 ருபீஸ்ன்னு சொல்லிவிட்டு தடுப்பூசி போகிறதுக்காக இந்த மாதிரி பே பண்ணி பில்லு வாங்கிட்டோம். இந்த பில்லு வாங்கினதுக்கப்புறமா இதை எடுத்துகிட்டு ரூம் நம்பர் 17க்கு போக சொன்னாங்க. அங்கே தான் வந்து வேக்சின் போடுவாங்களாம். அங்கே தான் நாய்க்கும் பூனைக்கும் வேக்சின் போடுற இடம் வந்து ரூம் நம்பர் 17ல் இருக்குது, அங்கே போங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் ரூம் நம்பர் 17 வந்து நாங்கள் தேடி பிடிச்சி போனோம். ஒரு வழியாக ரூம் நம்பர் 17 தேடி பிடிச்சி போனால் அங்கே நிறைய நாய், பயங்கர சத்தம். இங்கே குட்டி பூனைங்க 2 பேரும் பயந்துட்டாங்க. இதுதான் வந்து ரூம் நம்பர் 17. இங்கே தான் நாய்க்கும் தடுப்பூசி போடுறாங்க. ஃபஸ்ட்டு போனதுமே 2 குட்டி பூனைங்களுக்குமே டெம்பரேச்சர் செக் பண்ணாங்க. அப்போ 2 பேரும் வெயிலில் கூட்டு போனதுனால அவங்க 2 பேருக்குமே வந்து டெம்பரேச்சர் அதிகமாக இருந்துச்சு. அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா போட்டுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் எழுதி கொடுத்தாங்க, வேக்சின் எழுதி கொடுத்தாங்க. நான் போயிட்டு வாங்கிட்டு வந்தேன் 2 பேருக்கும். ஒரு வேக்சின் வந்து 160 ருபீஸு, 2 பேருக்கும் 320 ஆச்சு. அதுக்கப்புறமா வேக்சின் போட்டாச்சு. இது வந்து ஆன்டி ரேபிஸ் வேக்சினில் ஃபஸ்ட்டு டோஸு. இதில் எழுதி கொடுத்துருக்காங்க. 19ஆம் தேதி திரும்ப வர சொல்லியிருக்காங்க. செகண்ட் டோஸ் வந்து 19ஆம் தேதி. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இயர் தான் நம்ம வந்து பூஸ்டர் டோஸ் போடணும். ஊசி போட்டுட்டு வீட்டுக்கு வரத்துக்கு 12 மணிக்கிட்ட ஆயிடுச்சு. சரியான வெயில். இது அஃப்னா பாருங்கள், வெயிலில் அவள் வந்து வாயிலேருந்து தண்ணியாக வந்து என் பிள்ளை வந்து ரொம்ப பாவமாக இருந்துச்சு பார்க்குறதுக்கே. எப்படி இருக்கா பாருங்கள், அப்படியே ஒரு மாதிரி ஆயிட்டா, டயர்ட் ஆகிட்டா. எனக்கு பார்க்க ரொம்ப கஷ்டமாக போச்சு. அஃப்னா ரொம்ப மோசம். அஃப்னா கொஞ்சம் பரவாயில்ல, அவள் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்தா. அஃப்னா தான் ரொம்ப டயர்டாகி இருந்துட்டா. நம்ம எப்போவுமே வேக்சின் போட்டதுக்கு அப்புறமா அவங்கள ஃப்ரீயாக விட்டுறணும். நிறைய தண்ணி குடித்தா. அப்புறம் அந்த அன்றைக்கி சரியாக சாப்பிடல, டயர்டாகவே இருந்தாங்க 2 பேருமே. அப்படியே தூங்கிட்டு டயர்டாகவே இருந்தாங்க. ஈவினிங் போல் தான் கொஞ்சமாக விளையாட ஆரம்பித்தா. அதுவும் ஜஃப்னா தான் விளையாட ஆரம்பித்தா. அஃப்னா வந்து எந்திரிக்கவே இல்லை. அடுத்த நாள் காலையில் வரைக்கும் அப்படியே ரொம்ப டயர்டாக தான் இருந்தா. தடுப்பூசி போட்டுட்டு வந்த அன்னைக்கு ஃபீவர் வருது, சரியாக சாப்பிடாமல் இருக்கிறது, டயர்டாக படுத்துருக்கிறதுலாம் நார்மல் தான். ஆனால் எக்ஸ்ட்ரீமாக மூச்சு வாங்குறது, ரொம்ப வாமிட்டிங்கு, சோர்வாக படுத்துருக்கிறது, தலையே தூக்காமல் படுத்துருப்பாங்களே, அந்த மாதிரி இருக்கிறதுலாம் வந்து கவனிக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் டாக்டர்கிட்ட வந்து காட்டிடணும். அப்புறம் அடுத்த நாள்லாம் நீங்கள் வந்து உடனே குளிக்க வைக்காதீங்க, ரொம்ப ட்ராவலும் பண்ணாதீங்க. ஒரு 2-3 நாள் வந்து அவங்கள வந்து கம்ப்ளீட்டாக ரெஸ்ட்டில் இருக்க விடுங்க. ஒரே தூக்கி கொஞ்சாமல் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தாலே போதும். மற்றபடி பயப்பட ஒன்றும் இல்லை.
அவங்க சொன்ன டேட்டுக்கு வந்து நம்ம திரும்ப ஒரு இன்ஜெக்ஷன் போட வேண்டியிருக்கும். அதை மட்டும் போட்டுட்டா அப்புறம் நெக்ஸ்ட் இயர் தான். வீடுகளில் நம்ம பூனைங்க வளர்க்கும்போது நம்ம சேஃப்டியும் நமக்கு ரொம்ப முக்கியம். இப்போல்லாம் வந்து பூனைங்க கடிக்கிறதுனால உயிருக்கே ஆபத்துன்னு சொல்கிறாங்க. அதனால் ரேபீஸ் வேக்சின் வந்து ஒவ்வொருத்தரும் கட்டாயமாக போட்டுருங்க. அவ்வளோதாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் வீடியோஸ்க்கு என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டேக் கேர். பை. தேங்க்யூ.